ஒரு இடத்துல ஒரு ஹோட்டல் கடை, ஒரு சின்ன பொட்டி கடை, ஒரு இட்லி கடை நல்லா ஓடுதுன்னா 10 இட்லி கடை வைக்கிறவன் எவனுமே உருப்பட மாட்டான். அந்த இட்லி கடையும் சேர்ந்து நாசமா போகும். அசுர குணத்தோட இருக்கிறவன் அத பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. நார்மலான ஒரு பீப்பிள விட 10 மடங்கு அதிகமான ரத்த ஓட்டத்தோட ஒவ்வொரு நாளும் எவன் ஸ்டார்ட் பண்றானோ அவன் தான் அசுர குணத்தோட இருப்பான். அந்த நாளுக்கான டார்கெட்ட முடிக்கிறதுக்காக எவ்வளவு முட்டி மோதுறானோ அவன் தான் அசுர குணத்தோட இருப்பான். அந்த டார்கெட் நமக்கு முடிக்க வரலன்னு சொல்லிட்டு இன்னொரு டார்கெட்டை புதுசா ஆட் பண்ணி ஓடுறவன் அவன் அசுரன் கிடையாது. ஓகேவா? சோ ஒரு மான்ஸ்டர் போல படிங்க, ஒரு அசுரனை போல படிங்க. அதுதான் நான் வந்து சொல்ல வரேன். ஓகேவா? ஒரு தலைவன் என்றுமே பின்வாங்குவது இல்லை. அதே போலதான் பின்வாங்க கூடாது. இல்ல எது இருந்தாலும் முட்டி மோதி கடைசி எண்டு வரையும் போறோம் எவனோ அவன் தான் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமை கிராக் பண்றான் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்குள்ள வாங்க. வந்தீங்கன்னா நீங்க இந்த வாட்டி ஒரு ஏஇயாவோ, ஒரு ஜேடிஓவாவோ, ஒரு சர்வேயராவோ, ஒரு டிராஃப்ட்மேனாவோ கண்டிப்பா இந்த வாட்டி மாறுவீங்க.